சென்னை சைதாப்பேட்டை அருகே மக்கள் நீதி மையத்தை சேர்ந்த பெண் நிர்வாகி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் இடையே மோதல் ஏற்பட்டது. இது தொடர்பான காட்சிகளை பார்ப்போம். நீங்க கை வச்சுங்க. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் கூற கேட்கலாம். சாலமன், என்ன நடந்தது? இந்த மோதலுக்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. மக்கள் நீதி மையத்தோட கட்சி பெண் நிர்வாகியான ஸ்னேகா மோகன்தாஸ் மற்றும் அவரது வடமாநில தோழி ஒருவருடன் டி நகர்ல இருந்து அவர் ஆட்டோவை ஆன்லைன் மூலமாக புக் செய்துவிட்டு அதன் பின்னர் பிரசிடென்சி காலேஜ் வரை அவர் பயணித்ததாக கூறப்படுகிறது. அப்போது வரும் வழியிலேயே, அதாவது அந்த ஆட்டோ ஓட்டுநர் கூகுள் மேப்பை ஆஃப் செய்துவிட்டு மயிலாப்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இவர் சுற்றி திரிந்ததால தாமதமானதால இவர் இது குறித்து ஸ்னேகா மோகன்தாஸ் அது குறித்து ஆட்டோ ஓட்டுநரிடம் அப்போது கேட்டுள்ளார். அப்போது 170 ரூபாய்க்கு தானே பயணிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி மிகவும் தரக்குறைவாக பேசியும் மிகவும் ஒருமையில பேசியதாக கூறப்படுகிறது. இதனால இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில இந்த ஸ்னேகா மோகன்தாஸ் என்பவர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு அவரது ஆட்டோ சாவியை அவர் எடுக்க முயன்றிருக்கிறார். இதனால இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில அந்த சாவியை எடுக்கும் போது அந்த ஸ்னேகா மோகன்தாஸ் மீது அந்த ஆட்டோ ஓட்டுநர் திடீரென தாக்குதல் நடத்தியுள்ளார். இதனால செய்வதறியாது தெரிந்து ஸ்னேகா மோகன்தாஸ் மற்றும் அவரது பெண் தோழி இணைந்து அந்த ஆட்டோ ஓட்டுநரை கையால் மற்றும் செருப்பால தாக்கக்கூடிய காட்சிகள் தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் அது மட்டுமின்றி ஆட்டோ ஓட்டுநர் தொடர்ச்சியாக கண்ணாடி வழியாகவும் தொடர்ச்சியாக ஒருமையிலும் அவர் பேசி வந்ததால கடுப்பாகி இது போன்ற செயலில் ஈடுபட்டிருப்பதாகவும் ஸ்னேகா மோகன்தாஸ் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தொடர்ச்சியாக இருவருக்கும், அதாவது ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் இந்த ஸ்னேகா மோகன்தாஸ் இருவரிடையே இந்த மோதல் சம்பவமானது நிகழ்ந்த நிலையில இது தொடர்பாக மயிலாப்பூர் காவல் நிலையத்துல ஸ்னேகா மோகன்தாஸ் புகார் அளித்த விசாரணையில அந்த ஆட்டோ ஓட்டுநர் பெயர் பிரசாத் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த நம்பரை வைத்து தற்போது அந்த ஆட்டோ ஓட்டுநரை பிடிக்கக்கூடிய பணியில போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். உண்மையிலே இதன் காரணமாகத்தான் மோதல் ஏற்பட்டதா அல்லது என்ன பிரச்சனை உள்ளிட்ட கோணங்கள்ல தற்போது